சினிமாவில் நடிக்க வந்த டாக்டர் பட்டம் பெற்ற நடிகைகள். எம்பிபிஎஸ் படித்துவிட்டு சினிமாவில் பலர் நடிகர்களாக இருக்கிறார்கள். முதலில் டாக்டர் ராஜசேகர் தமிழில் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டார். அதற்கு பிறகு தெலுங்கில் முன்னணி ஹீரோவாக பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ராஜசேகர். இவர் நடிகை ஜீவிதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். இவருடைய மகளும் இப்போது சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார். நடிகை அதிதி சங்கர் எம்பிபிஎஸ். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இரண்டாவது மகள் அதிதி சங்கர். இவர் விருமன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர். விளம்பர படங்களிலும் நடித்து கொண்டிருக்கிறார் அதிதி சங்கர். இப்போது கைவசம் அதிதி சங்கர் எம்பிபிஎஸ் 3 படங்களை வைத்திருக்கிறார். விஷ்ணுவர்தன் எழுதி இயக்கிய நேசிப்பாயா என்ற படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் அதிதி சங்கர். அதிதி சங்கர் ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் பட்டம் முடித்தவர். கன்னட நடிகை ஸ்ரீலீலாவும் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றவர். கிஸ் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் ஸ்ரீலீலா. இப்போது தமிழ், தெலுங்கு, கன்னட உலகில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீலீலா. நடிகை சாய் பல்லவி தமிழ், தெலுங்கு, இந்தி என்று பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் சாய் பல்லவி. பிகினி வேடத்தில் பிகினி போட்டு நடிக்க மாட்டேன், நீச்சல் உடை போட மாட்டேன், குடும்ப பங்கான வேடங்களில் மட்டுமே நடிப்பேன், கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருந்தால் மட்டுமே நடிப்பேன் என்று நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடித்து கொண்டிருக்கிறவர் சாய் பல்லவி எம்பிபிஎஸ். இவர் ஜார்ஜியா நாட்டில் படித்து எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றவர். சமீபத்தில் இவருடைய தங்கையின் திருமணத்தை கோலாகலமாக நடத்தி முடித்தார் சாய் பல்லவி. இவர் தமிழ்நாட்டில் ஊட்டி மலைப்பகுதியைச் சேர்ந்த படுகர் இனத்தை சேர்ந்தவர். ஏற்கனவே படுகர் இனத்தை சேர்ந்தவர் கடலோர கவிதைகள் ரேகா என்கிற சுமதி. மீண்டும் மோட்டார் கார் பந்தயத்தில் கலந்து கொள்கிறார் அஜித். நடிகர் அஜித் மோட்டார் பைக், கார் ஓட்டுவதில் வல்லவர். அடிக்கடி கார் பந்தயம், மோட்டார் பந்தயங்களில் கலந்து கொள்வார். இப்போது இவர் 2025ஆம் ஆண்டு கார் ரேஸில் கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கிறார் பிரபல கார் பந்தய வீரர் நரேன். மோட்டார் ஸ்போர்ட்ஸில் ஜிடி ரேசிங் பிரிவில் என்னுடைய நண்பர் அஜித் குமார் கலந்து கொள்கிறார். இவர் மிகச்சிறந்த மனிதாபிமானி, மனித நேயர். இவர் ஏற்கனவே பல கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். நேர்களே, இதுவரையும் சினிமாவின் புத்தம் புதிய சினிமா துணுக்குகளை கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் ஜெம் சினிமா சேனலில் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பைல்வான் ரங்கநாதன்.